எங்கள் தலைவர் மக்களில் ஒருவர். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுதி. அமைச்சர் போல இல்லாம எங்க குடும்பத்துல ஒருத்தர் போல இருப்பாரு. எதுனா எங்களுக்கு தேவைன்னா உடனே நாங்க அவரை தான் ஞாபகம் வரும் எங்களுக்கு. நாங்க அவரை தான் போய் கேட்போம். அது மாதிரி ஒரு தெரு விளக்கு வசதி, தண்ணி, மற்றபடி இந்த கழிவுநீர் தண்ணில இருந்து சைட் பேக் எல்லா தண்ணியும் எல்லாம் போறதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. தேனி ஜெயக்குமார் ஐயா எங்களுக்காக எல்லாமே நிறைய செஞ்சிருக்காங்க. அதே போல எங்க வீட்டுக்காரர் இறந்து 2 வருஷம் ஆகுது. பென்ஷனே எனக்கு யாருமே வாங்கி தரல. ஒரு பேர் நேரடியா பார்த்தேன், பென்ஷன் வாங்கி கொடுத்தாரு, ஃப்ரீ பிளாட் வாங்கி கொடுத்தாரு. அதே போல எங்க ஊர் கிராம மக்களுக்கு லைட் போட்டு தந்துக்கிறாங்க. உப்பு தண்ணி உப்பு தண்ணியா வந்தது. இப்போ மினரல் வாட்டர் வச்சு நல்ல தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேனும் கொடுத்துருக்காங்க. அவரெல்லாம் நிறைய பயன் அடைஞ்சிருக்கு. விவசாய இதுல இருந்து கூட எது என்ன விவசாயம் யாருன்னு தெரியாம ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லா திட்டங்களும் கிடைக்குது. எந்தெந்த திட்டங்கள் இருந்ததுன்னு தெரியாத இருந்த திட்டங்கள் அத்தனையும் அவரால் இன்னைக்கு எல்லா மக்களும் எல்லா விவசாயிகளும் பயனடைகிறாங்க. தேனி ஐயா நிறைய பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கோசம் வேளாண் இதுல இருந்து எங்க ஏரியால இருக்க எல்லாருக்குமே எல்லா அந்த செடியெல்லாம் இது பண்ணி நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க. கடந்த தேர்தலிலே மங்களம் தொகுதியிலே போட்டியிட்டு பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளிலிருந்து, ஆன்மீக பணியிலிருந்து, கல்வி பணியிலிருந்து, முதியோர் விதவைகள் மற்றும் கணவனால் கைப்பற்றப்பட்ட அத்தனை நலத்திட்டங்களையும் காலதாமதமின்றி மாதந்தோறும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ முன்னும் விடுபட்டு போன பயிருக்கு இன்னும் 100 கோடி ரூபா அளவுக்கு இப்போ நம்ம பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம மங்களம் சட்டமன்ற தொகுதியில் இன்னும் 3 மாதத்துக்குள்ள முடிந்தவரை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே அனைத்து நலத்திட்டங்களும் கொடுத்து முடிப்போம் என்று சொல்லி மங்களம் தொகுதி மக்கள் என்னையும் விடமாட்டாங்க, நானும் அவங்கள விடமாட்டேன் என்று சொல்லி மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்று நல்ல ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்லி விடுவதில்லை. நன்றி, வணக்கம். இன்று இரவு 9 மணிக்கும் நாளை இரவு 9 மணிக்கும் காண தவறாதீர்கள்.